அனிதாவும் அருணும் தங்களது பல நாள் காதலை பலப்படுத்திக் கொண்டிருந்தனர். இருவரும் பலத்த எதிர்ப்புகளுக்கிடையில் தங்களது பெற்றோரிடம் தங்களை காதலை சொல்லி சம்மதம் பெற பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். இருவருடைய வீட்டிலும் பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அனிதாவும் அருணும் தங்களுடைய காதலில் மிகவும் உறுதியாக இருந்தனர். ஒரு நாள் இருவரும் தங்கள் நண்பர்களுடைய விருந்திற்குச் சென்றுவிட்டு திரும்பும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டு இருவருக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அனிதாவும் அருணும் இருவரும் ஒருவரை ஒருவர் இறந்துவிட்டதாக கூறி அவர்களது பெற்றோர் தங்களுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டனர். கார்த்திக்கும் காவியாவும் தங்களது அலுவலகத்தில் சந்தோஷமாக தத்தம் வேலை செய்து கொண்டிருந்தார். இருவரும் உற்ற நண்பர்கள். ஆனால் அவர்களுக்குள் ஏனோ ஒரு சோகம் இருந்தது. அதை எப்பொழுதும் இருவரும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய அலுவலக நண்பர்களுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருந்தனர். இவர்கள் இருவருக்கும் வேறு ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருந்தது. அவர்களுடைய நண்பர்களுக்கு இவர்கள் இருவரும் காதலர்கள் போல தோன்றினர். அதை கார்த்திக்கிடமும் காவியாதிடமும் தனித்தனியாக கூறினர். கார்த்திக்கும் காவியாவும் தெளிவாக, நாங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமே, எங்களுக்குள் வேறு எந்த உறவும் இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டனர். இருவருக்கும் தெரியாது இவர்கள்தான் அருணும் அனிதாவும் என்பது. ஏனெனில் விபத்திற்கு பிறகு இருவருடைய முகங்களும் முகமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது.